பெண்கள் எல்லாருக்கும் ஒரு காமனான ஆசை இருக்கும். நம்ம அழகா இருக்கணும் அப்படின்றது. ஆண்களுக்கும் இருக்கு. பெண்கள் கிட்ட தனக்கு என்ன தேவை அப்படின்னு ஒரு பட்டியல் கேட்டோம் அப்படின்னா 10 விஷயங்கள் சொன்னாங்கன்னா அதில் 3 விஷயம் அழகு சம்பந்தமானதாக இருக்கும். ஆனால் புராணத்தில் ஒரு பெண்மணி தாங்கிட்ட இருக்கிற அழகு எல்லாத்தையும் ஆண்டவனை கூப்பிட்டு எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். எனக்கு அழகு வேணாம் அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல? ஆமாங்க, காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார் புராணம் கேட்க கேட்க நம்மளுக்கு கூஸ் பம்ஸாக இருக்கும். ஆமாம், இன்றைக்கி நம்ம ஒன்று வெளியில் துருத்திக்கிட்டு இருக்கிற எலும்பை தெரியக்கூடாது, இல்லையா உள்ளே புதஞ்சு இருக்கிற எலும்பை வெளியில் தெரியணும் அப்படின்னு தானே ஜிம்முக்கு போகிறோம். ஃபிசிக்கல் ஜிம். அந்த அம்மா டிவைன் ஜிம்மில் ஜாயின் பண்ணியிருந்தா. அதனால தான் எலும்புரு வேணும்னு கேட்டு வாங்கிக்கிட்டா. அப்படியாப்பட்டவளுக்கு என்னென்னு பட்டம் கொடுக்கறது? அந்த அம்மா கைலாயத்துக்கு போகும்போது இறைவன் கிட்ட பக்கத்தில் இருந்த பார்வதி அம்மையார் கேட்குறாங்க, யார் இவங்க அப்படின்னு. ஆண்டவன் கொடுக்குறான் ஒரு ஆதார் அட்டை. என்னன்னு? நம்மை பேணும் அம்மை கான் அப்படின்னு. உனக்கு எனக்கும் இவங்க 2 அம்மா அப்படின்னு சொல்கிறான். இறைவனுக்கே தாயாகக்கூடிய, தெய்வத்துக்கே தாயாகக்கூடிய வாய்ப்பு காரைக்கால் அம்மையாருக்கு எதனால் கிடைச்சது? அழகை துறந்து எலும்புருவை கேட்டு பெற்றதுனால. பக்தி இறைவனுக்கும் மேலே தாயா உயர்த்தும்.